மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளைக்குரிய தேவ மன்னாவாக ஆகாய் 1 அதிகாரம் 5, 7 வசனங்கள். இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். 7 வசனத்திலும் அதே வார்த்தையைத்தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, உங்கள் வழிகளை நீங்கள் தற்பரிசோதனை செய்து பார்க்க வேண்டியது, உங்களை ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. சங்கீதம் 139 அதிகாரத்திலே 23, 24 வார்த்தைகள் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று பக்தன் தாவீது வேண்டிக் கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் என்னை கேட்கிற அன்பான தேவச்சனமே, அறிந்தோ அறியாமலோ செய்த காரியங்களை ஆண்டவர் உணர்த்தும் போதோ, அல்லது நீங்கள் உங்களை தற்பரிசோதனை செய்து பார்த்து எந்த வழியிலே ஆண்டவரை துக்கப்படுத்தி இருக்கிறேன், எந்த வழியிலே அவரை வேதனைப்படுத்தி இருக்கிறேன் என்று பார்த்து, அந்த தாவீதை போல வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று என்னை ஆராய்ந்து பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி அவன் கேட்கிற விதமாக, என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, நித்திய வழியிலே நீங்கள் நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் ஆண்டவர் காண்பிக்கிற நேர் வழியிலே நடக்கிறவர்களாய், ஆண்டவர் காண்பிக்கிற மெய் வழியிலே நடக்கிறவர்களாய், ஆண்டவர் காண்பிக்கிற சத்திய வழியிலே நடக்கிறவர்களாய், ஆண்டவர் காண்பிக்கிற பரிசுத்த வழியிலே, உபத்திரவ வழியிலே, இடுக்கமான வழியிலே நீங்கள் கடந்து வர வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அப்படி நீங்கள் கடந்து வருவீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் உங்களுக்கு காண்பிக்கிற அந்த ஜீவ வழியாக நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாகவே நீங்கள் நித்திய வீட்டிற்குள்ளே பிரவேசிப்பீர்கள் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகமில்லை. ஆமென்.